சந்திவெளி என்கின்ற பிரசித்தியான இடத்திலே அமர்ந்திருக்கின்ற புது பிள்ளையார் என்ற பெயருடைய விநாயகர் ஆலயம். இது தேவலோகமோ இந்திரலோகமோ என்று வியக்கும் வண்ணம் அழகுற திருப்பணிகள் செய்யப்பெற்று மகா கும்பாபிஷேகம் என்கின்ற பெருஞ்சாந்தி விழாவை நடைபெறுகின்ற மன்மத ஆண்டு, அதாவது ஆங்கிலத்துக்கு 3/4/2016 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம் கூடிய நாளிலே நடைபெற திருவருள் கைகூடியிருக்கின்றது. சேக்கிழார் அருளி செய்தது போல மண்ணினில் மனிதராக பிறந்தவர்களெல்லாம் கண்ணினால் இறைவனுடைய திருவிழா பொழிவை காண்பது பெரிய பாக்கியம் என்பது போல அழகுற அமைந்த ஆலயம். திருகோணமலை மட்டக்களப்பு அல்லது கொழும்பு மட்டக்களப்பு அல்லது யாழ்ப்பாண மட்டக்களப்பு பெருவீதியிலே மிக பெருவீதிக்கு அண்மித்ததாக மகளவரம் என்று பிள்ளையாருக்கு பிடித்த அந்த விருட்சத்தை தலவிருட்சமாக கொண்டு விநாயகன் கிழக்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்கப்பட்டிருக்கிறார். எல்லாம் வல்ல விநாயகனுடைய திருக்கோவிலிலே அழகான சன்னிதானங்கள், 5 முகத்தோடு கூடிய ஹேரம்ப விநாயகன், சக்தியர் இருவர் நீங்கா சுப்பிரமணியர், சூரியாதி நவக்கிரகங்கள், கஷேத்திரபாலகர், சண்டேஸ்வரர் என்று சொல்கின்ற முக்கியமான மூர்த்தங்களோடு காணப்படுகின்ற இந்த திருக்கோவிலிலே ஆலய அடியார்கள் அறங்காவலருடைய முயற்சியினாலும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து சிவாச்சாரிய பெருமக்களுடைய ஆகம அறிவினாலும் அழகாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கும்பாபிஷேகம் ஆகம வரிக்கு ஒப்பதாக அர்ச்சகஸ்ய பிரபாவேன அர்ச்சனஸ்யாதி சாயனாத் அதிரூபஸ்ய பிம்பானாம் சிலாபவதி தெய்வீகி. எப்பொழுது ஒரு கல் தெய்வமாகின்றது என்றால் செய்கின்ற சிவாச்சாரியாருடைய திறமை, சொல்லுகின்ற மந்திரங்களுடைய சாரம், பிம்பம் என்று சொல்லப்படுகின்ற திருவுருவத்தின் அளவை பொறுத்து அந்த விக்கிரகம் தெய்வமாகிவிடும் என்பது என்கின்ற அந்த வகையிலே நிறைந்த கிரியா அனுபவமுள்ள சிவாச்சாரியார்கள் அழகாக மந்திரம் சொல்கின்ற இந்தியாவிலும் இலங்கையிலும் பயின்ற சாதகர்கள் பக்தியோடும் திரவியத்தோடும் கூடிய தர்மகர்த்தாக்கள் செய்கின்ற இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பானதாக அமைந்து இயற்கை உள்ளவரை என்றேல் சூரிய சந்திரர் உள்ளவரை விநாயகப் பெருமான் இந்த ஆலயத்து விநாயகருடைய திருவுருவுடைய நெல்லன்று அனைத்து மக்களுக்கும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ திருவருள் புரிய வேண்டும் என்று ஞானமத 5 கரை 3 வழி நால்வாய் ஆனைமுகன பிறவி ஆசி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். எங்களுடைய மனத்தையும் பிராணனையும் ஒன்றாக சேர்ந்தால் சமாதி கதிதோஷேவம் எங்களுக்கு நிட்டை சித்திக்கும் அனிமாதி குணாலயம் எங்களிடம் இருக்கின்ற 8 சித்திகளும் சாதனையாகும். இதுதான் சைவ சித்தாந்தம். இங்கே ஹோமாக்னி என்கின்ற உதராக்னியிலே குருக்கள் மிக முக்கியமான விடயம், உங்களால் தேடப்பட்ட 96 திரவியங்களையும் ஹோமப்பட்டப்படுது. ஒன்றில் விட்டமின் டி இருக்கும், ஒன்றில் B12 இருக்கும், ஒன்றில் AD இருக்கும், உங்களுக்கு ஆக்குதல் தார மருந்து ஊசி மாதிரி இவ்வளவு திரவியங்கள் இருக்கும். அவ்வளவு சத்தம் இங்கே கொடுக்கப்பட்டு அங்கே கப்பல் மொழி மாதிரி ஒரு நாடி போகிறது. கும்பத்துக்கும் அக்னிக்கும் ஒரு நாடி போகிறது. அந்த நாடி மூலமாக அந்த நாடியும் திரிகுணி இருக்கிறது. 30 நூலை 3 ஆக்கி 3 நாடி. எங்கள் தேத்தின நாடி இருக்கு. டாக்டர் கையை பிடிச்சி பார்த்தா சொல்லுவார், இடை பிங்களா சுஷும்னா. இந்த 3 நாடியும் இதை பார்த்தா தெரியும். தாய் பிள்ளை தாச்சியாக இருந்தாலும் தெரியும், உடம்புல காய்ச்சல் இருந்தாலும் தெரியும், வேற வருத்தம் இருந்தாலும் தெரியும். மூச்சு விட மறக்க போகிறதுன்னு நாடியில் கண்டுபிடிக்கலாம். ஆனபடியால் இந்த 3 நாடிகளாக இருக்கின்ற நூலின் மூலம் இங்கே கொடுக்கப்படுகின்ற எல்லா திரவியங்களும் 96 திரவியங்களும் உதராக்கினியிலே வாங்கப்பட்டு கும்பத்திலே போகின்ற பொழுது கும்பத்துக்கு கை கால் எலும்பு நரம்பு எல்லாம் பலமாகி பிள்ளையார் இன்னும் ஒரு 12 வருடத்துக்கு பரிபூர்ண கருணை உள்ளவராக இருப்பார் என்பது ஆன்மீக தத்துவம். பிசியாலஜிக்கல் லௌகீக தத்துவம், உலகியல் தத்துவத்திலே நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு என்னையா வரப்போகுது? அழகாக சொன்னார். அம்மா பிள்ளை பிறந்தவுடனே காலமையில எண்ணெய் தேய்ச்சி போட்டு என்ன செய்கிறவன்? குழந்தைய ஜன்னலை திறந்து கால கதிரவன்
உதிச்சு வெளியில வார நேரம் இந்த கதிரையில் வைக்கப்படாது. இது டேக் பர்சன் சரியா. காலக்கதிரவன் அழகாக வெளியே வருகிற பொழுது ஒளி ஓயில் அல்லது மருந்துகள் போட்டு காய்ச்சின நல்லெண்ணெயை தடவி அது பாட்டியில் தான் இன்னும் வடிவாக தடவும். மூக்குவா மூக்கு கை பிடிச்சு கால் பிடிச்செல்லாம் பிடிச்சு போட்டு ரப்பர் ஷீட்டில் பிள்ளைய ஜன்னலுக்கு பக்கத்தில் போட்டு விடுவார். அந்த சூரிய ஒளி பிள்ளையில் படுகின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு விட்டமின் ஏடியோட எலும்பு பலமாக இதான் அந்த குழந்தைக்குரிய பலம். இது நீங்கள் நடைமுறை. அதே போல உங்களுக்கு என்ன கிடைக்க போகின்றது என்றால் நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்றால் காலை இளம் கதிரவ நிலையில் நடக்க வேண்டும். இந்த ஓமத்து புகையை சுவாசிக்க வேண்டும். நல்லா கவனிக்கும். ஓமத்து புகையை சுவாசிக்க இன்ஹேல் திஸ் ஹோமா ஸ்மோக். அதிலே ஒரு மருந்து இல்லை, இரு மருந்து இல்லை, 96 திரவியம். கச்சலம் இருக்கு, இனிப்பும் இருக்கு, நறுமணமும் இருக்கு. அதை நீங்கள் சொல்ல. அப்ப பாலார்க்கோ ஹோமதூமச்ச அழகான இளம் மனைவியோடு வாழ வேண்டும். குட்டையில குளிக்கப்படாது. தண்ணி தேங்கி நிற்கும், அதில் குளிக்கப்படாது. மெல்ல குளிக்கணும். ஓடும் நதி ஜலத்திலே குளிக்க வேண்டும். ஓடுகின்ற நதி ஜலத்திலே குளிக்க வேண்டும். இரவில் பால் தான் குடிக்கணும். கண்டி தேரை அடிக்கப்படாது. பால் தான் குடிக்கப்படும். இவர்களுக்கு ஆயுள் தினமும் வளரும். இது நீதி சாஸ்திரம். பாலார்க்கோ ஹோமதூமச்ச யவனஸ்ரீ கல்வகோதகம் ராத்திரவு க்ஷீரார்ண புத்தி பாலன்னம் சாப்பிட்டால் ஆயுள் வளரும். இதுக்கு நேர்மாறு மிருத்தார்க்கோ ஈவினிங் சன் அஸ்தமிக்கிற சூரியன். அடுத்தது தெரிஞ்சு உள்ளதான், அதை குற்றமில்லை. ஹவுடி கோலிட்டா சிமெட்ரி ஹவுடி கோலா பிரேத புகை தகனம் பண்ணுற பிரேதத்திலிருந்து வர புகை வயதில் முனிந்த மனையால் இதேவிலே தயிர் சாதம் குட்டையிலே குளித்த ராத்திரம் தஜ்ஜன்ன புச்சிச்ச இந்த அஞ்சும் ஆயுள குறைக்கும். அவ்வளோ அழகா சொன்னார் பார்த்தீங்களோ. அப்போ இந்த ஹோம பூஜை சுவாசிப்பதால் எங்களுக்கு இருக்கின்ற வாதம் பித்தம் சிலேஸ்வம் என்ற 3 நோயும் விட்டுப்போம். வாதம் வந்தால் கால்கை பிடிக்கும், அடுப்பேலாது. பித்தம் வந்தால் சக்தி வரும், காய்ச்சல் வரும். சிலேஸ்வம் என்றால் ஆஸ்மா எக்ஸட்ரா. இந்த 3 நீங்குவதற்காக அப்போ ஒரு காரியத்தில் 2 விஷயம் எங்களுக்கு கிடைக்கிறது. அடியார்கள் கூடிய அளவு வெயில் ஏறாமல் அனைத்து அடியார்களும் ஜாகசாலையை சுற்றி இருந்து ஒரு 25 நிமிஷம் உங்களை நான் மெனக்கெடுத்தல பாவம் 25 நிமிடத்திலே இவ்வளவு திரவியங்களும் ஆவது நடக்கும். அந்த புகை வருகின்ற பொழுது நன்றாக உள்வாங்கி நிறுத்தி வெளியே விடுங்கள். எல்லா வருத்தமும் தீர்ந்துவிடும். நம்புங்கள், விநாயகன் நல்லதையே செய்வான். அவனை தாண்டி ஒரு சாமி இல்லையா. அவனை பற்றி பேராண்டே உபாயம் பண்ணி 2 பூரா பேசுவாங்க. மிக மிக இனிமையான கடவுள். எங்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் தருகின்றார். நீ சோதனை பாஸ் பண்ண வேணுமா? பிள்ளைக்கு விநாயகர் அவளை 10 நாளையை சொல்லு. பிள்ளை ஃபர்ஸ்ட் கிளாஸ் 30மே விநாயகர் அவளை நம்பிக்கையோடு நீங்கள் 10 நாளைக்கு பாராயணம் பண்ணி எஸ்எஸ்சி அட்வான்ஸ் லெவலுக்கு பிள்ளையை விட்டால் பிள்ளைக்கு ஓஎல்ல 30மே அட்வான்ஸ் லெவலில் 4மே. நம்புங்கள். நம்பாட்டி நான் பொறுப்பில்லை. அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லை என்று தான் பாடினார் சுந்தரர். நோ டவுட் அட் ஆல். சந்தேகம் வரக்கூடாது. நம்புங்கள். உங்களுக்கு ஒரு காரியம் இன்டர்வியூ கிடைக்கணுமா, ஓவர்சீஸ் விசா கிடைக்கணுமா, வெளிநாடு போகணுமா, விநாயகர் காரிய சித்தி மாலை எடுத்து ஒவ்வொரு சங்கடகர சவத்துக்கும் படிக்கணும். தங்கவாடுக்கு விசா வந்து நீங்கள் வெளியில் போகணும். நம்பிக்கை. என்னத்துக்கு சொல்லணும்னா விநாயகருடைய பெருமையை பேச பேச அழகாக இருக்குது, இனிமையாக இருக்குது. அது அழகான வடிவு, குழந்தை வடிவு, அழகு. உங்களுக்கு எல்லாருக்கும் கடவுளை எப்படி கொண்டு வரான்னு தெரியும். அரோகரா நமப்பார்வதி ஹரஹர மகாதேவாவை பிளத்து சொன்னால் அந்த சட்டம் இருக்கிற இடத்துல கடவுள் வருவார். சைவ சித்தாந்தம் சொல்கிறது ஓ வித்யாதி மனோச்சரத்வனி கதகா சிவகா. ஓம் என்று எவ்வளவு நேரம் மூச்செழுத்து அழகாக சொல்கிறீர்களோ அவ்வளவு தூரத்தில்தான் சுவாமி இருக்கிறார். அவர் வந்து விடுது. எனவே எல்லோரும் இந்த திரவிய ஹோமத்தை பார்க்கும்பொழுது இந்த காத்திலே வருகின்ற புகையை சுவாசித்து விநாயகனுடைய திருவள்ளால் நோய் நீங்க பெற்று உடல் நலவுறாது நீண்ட திடகாத்திரமான தேகத்தோடு வாழ எங்களுடைய புது விநாயகன் அருளவர்கள் வாழ்த்து இப்பொழுது நாங்கள் திரவிய ஹோமம் என்கின்ற மங்களகரமான நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். ஹோம மத்தியே விஸ்வதஸ்வ
वामदेवाय स्वाहा ओम वामदेवाय स्वाहा ओम वामदेवाय स्वाहा